5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு. இது வந்து தேர்தல் ஓட்டுக்காக, வாக்கு வங்கிக்காக இந்த அரசியலை பண்ணியிருக்காங்க. இது மக்கள் ஏமாற மாட்டார்கள் என நான் நம்புகிறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால சொன்னாங்க 2021ல் 1000 ரூபாய் தருவான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பாராளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் அவங்க வந்து அந்த ரூபாயை கொடுக்கவே இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தான் கொடுத்தாங்க. அப்போ தேர்தலுக்கான அந்த வாக்கு வங்கி அரசியலை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு இப்போ 1000 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் போன பொங்கலுக்கு தரல, அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல, அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல. அப்போ தேர்தல் வரும்போது அதுக்காக ஒரு திட்டம், மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க கோடை காலத்துக்காக 1000 ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலமும் கொடுக்காத ஒரு திட்டத்தை இன்னைக்கு இன்னும் முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுல தப்பு இல்லை. போன வருஷம் ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின ஆண்டு ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் ஏன் கோடைகால விடுமுறைக்கு பணம் கொடுக்கல?